செய்துட்டு சரி சலவை செய்ய அழுக்கெடுத்து துணியை எடுத்து வாங்கிட்டு அம்மா சாதமும் கறி குழம்பும் வாங்கிட்டு வாரம்னு சொன்னா. எப்பா சட்டியில சாதம் பெட்டியில குழம்பு வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வாரம் என்று சொன்னா மகிழம்பூ. சரிதான் நீங்க போங்க. ஆமா கரெக்டா மணி 12க்கு நான் ஆத்துக்கு வருவோம் பாத்துக்கோ. எப்பா நீங்க துறைக்கு போங்க அத்தான் நான் உங்களுக்கு துறைய தேடி வருவோம்ங்க. துறைக்கு போங்க உங்க துறைய தேடி நான் வாரமுங்க. என் துறை அப்படிங்க. அதனால மகிழம்பூ பெண்ணானவள். அம்மா அந்த மகிழம்பூ பெண்ணானவள் உனக்கு அடிக்க முடியாது. அந்த மகிழம்பூ பெண்ணானவளானவளோ அவளுக்கெல்லாம் அடிப்போம். அந்த மகிழம்பூ பெண்ணானவளோ பெண்ணானவளோ தெரியுமா என்ன சுவாமி? அந்த வெள்ளாளர் வீதி நம்மளுடைய அப்பாவுடைய வீதி. வீதி நம்மளுடைய அப்பாவுடைய வீதிக்கு ஆமா நாமல் இப்படியே போனோமே. ஆனா என்ன சுவாமி சொல்லுவாங்க பாத்துக்கோ. என்ன கல்யாணம் முடிஞ்சு ஆமா நகை நட்டெல்லாம் அப்படியே வச்சிருக்கணும். ஆமா அங்க கடத்தை வாங்கிட்டு அங்க கடை வாங்கி நல்லா வீட்டை போட்ஸா கட்டுவாங்க. சரி என்ன செய்வாங்க? எப்ப மர்மம் வந்த 3ஆம் நாளே அம்பட்டி அடை வச்சு வித்துருவோம். அம்படத்தையும் அடை வச்சு அந்த கடத்தை அடைச்சிட்டு பிறகு ஆமா நகையை திருப்புவாங்க பாத்துக்கோ. சரிதான். யாரு யாரு நம்மள மாறி உள்ள கூட்டாளி பாத்துக்கோ. ஆமா அப்படியெல்லாம் செய்வாங்க பாத்துக்கோ. இங்கிலீஷ் பீஸ் அப்படி நம்ம வீட்டுக்காரர கேவலமா பேசிடக்கூடாது. கூடாது கூடாது என்று மகிழம்பூ பெண்ணானவள் என்ன செய்தா செய்கிறா தெரியுமா? என்ன சுவாமி? அப்ப வீட்டுல போட்ட நகைகளை அத்தனையும் அலங்காரம் செய்ய வேணும் என்று மகிழம்பூ பெண்ணானவள் என்ன செய்கிறா தெரியுமா? என்ன சுவாமி? செப்புக்குள்ள டைத்து வைத்தாங்க டைத்து வைத்தாங்க வர்ண பட்டுடோத்தீங்க டைத்து வைத்தாங்க வர்ண பட்டுடோத்தீங்க கனகாம்பரம் சட்டை போட்டா சட்டை போட்டா அப்பமெல்லாம் காஞ்சிபுரத்துலதான் பட்டு பாத்துக்கோ. எப்பா காஞ்சிபுரம் பட்டு? ஆமா சரிதான். இப்பமெல்லாம் என்ன எங்கெங்கெல்லாமோ போய் எடுக்காங்க. எப்ப வண்ணாரஸ் பட்டு, செல்வராணி பட்டு, வேற பரணி பட்டு. பரணி பட்டு உண்டோ? இது இந்த கடையெல்லாம் போய் எடுத்துருக்கோம்னே. அதான் ஆலங்குளம் செல்வராணி நமக்கு ஃபேமஸ். யாருக்கு எடுத்து கொடுத்த? ஏன்னா யார் அக்கா தங்கச்சி இல்ல எங்க அம்மா இல்ல. ஒரு நாள் கூட நான் அப்படி பட்டு எடுத்து கொடுத்த பார்த்தது இல்லப்பா. எப்பா பீரோல வந்து திறந்து போறேன். பட்டு எடுக்க பொம்பளைய கூட்டு போவான். உங்களை கூட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துறோமா? அந்த காலத்துல அம்மா காஞ்சிபுரத்துல பட்டு ரொம்ப ஃபேமஸ் பார்த்து. எப்பா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுதான் காஞ்சி பட்டு உடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டா. எப்பா சட்டை போட்டா தன் அழகு காணாது என்று தங்க நகைகளை எப்படி போட்டுகிறார் தெரியுமா? எப்படி எப்படி என்ன தலையில சட குச்சி சட நாகம் சட பிள்ளை ராக்கோடியான் தாளாம்பூவா ராக்கோடியா தாளாம்பூவா
மாட்டினான் கோலாணி ஊட்டினான் பொடி கொத்து சார பொடி ஏத்த சந்தன காப்பு ஒட்டியும் சேகாப்பு யாரு செய்த செய்த மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாறாத சொல்லு மீறாது மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாறாத சொல்லு மீறாது ரத்தின புதுக்கள் நல்ல மதுரை ரத்தின புதுக்கள் வேறு மாறாத சொல்லு மீறாது பழத்தில் தாலி முதல் பீலி வரையே தாலி முதல் பீலி வரே தங்க காலே அலங்கரித்தான் அயனே பீலி முதல் சண்டாளா தாலி தவற முதல் பீலி வரைக்கும் மகிழம்பூ பெண்ணானவள் தங்கத்தினாலே அலங்காரங்களை செய்தோ ஆமோ மகிழம்பூ பெண்ணானவளோ அன்ன பெட்டிகையில் அன்ன பெட்டிகையில் ஆடுகண்ட விலகிடுவாதே அடுத்தாரோடு பேச மாட்டாதே ஆடுகண்ட விலகிடுவாதே யாருடனே பேச மாட்டாதே வாராள மகிழம்பூவாதே கட்டியும் பெட்டியோடு அண்ண வாங்க வேணும் என்றோ வெள்ளாள இதுக்கு தாங்கே வெள்ளாள இதுக்கு தாங்கே வாராள இளம் மூவாங்கே அடரே வாராளே வெள்ளாளருடைய வீதிக்கு மகிழம்பூ பெண்ணானவள் வந்தா ஆமையோ ஆத்தாயே நாச்சியாரம்மா ஓ நாச்சியார 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 ஆத்தாய நாச்சியாரம்மான்னு ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா நாச்சியார யாரம்மா நாச்சியார என்ன நாச்சியாரம்மா அப்படி கூப்பிடுதா மகிழம்பூ ஓ அந்த மகிழம்பூ பெண்ணானவள் கூப்பிடுதா பார்த்துக்கோ ஆ அப்போ என்ன வெள்ளாளர் வீதியில இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் என்ன என்னட்டி இன்னைக்கு புது சவுண்டா கேக்கு ஏ ஒண்ணுல நாச்சியாரம்மோ வெளியே வாங்க ஆத்தாய நாச்சியாரம்மா நான் தான் உங்க பிள்ளை மகிழம்பூ வந்திருக்கேன் நான் தான் உங்க பிள்ளை மகிழம்பூவா என் பிள்ளை மகிழம்பூனா எங்கேயோ கேட்ட பேரு கணக்கா இருக்க ஏப்பா ஒண்ணு நினைக்காதீங்க ஏன் என்ன மாடி பிள்ளையும் மாடு வண்ணாரு பெத்தெடுத்த திருமகனுக்கு இப்ப புதுசா கல்யாணம் முடிஞ்சுதே ரேசகமுத்து பொண்டாட்டி அவன் அப்படிதான் சொல்லுதாலோ புருஷன் பேர சொல்ல மாட்டா பாத்துக்கோ ஏப்பா பெண்ணா பிறந்தவா நாளும் கொஞ்சம் பொறுத்து போடுது நான் தான் மகிழம்பூ பெண்ணானவள் தான் ஆமா அந்த மகிழம்பூ பெண்ணானவள் சொன்ன உடனே சொன்ன போது ஏன் நீ ரஜகமுத்து பொண்டாட்டியா அம்மா அவள் தானா ஆமாத்தா அம்மா நான் தான் அவருடைய மனைவி அம்மா எட்டி வா என்ன என் சொந்த பிள்ளை மாநிலா சரிதா வா உட்காருன்னு காலையில அம்மா அன்னைக்கு பாருங்க மாதாந்த வெள்ளி எப்பா மாதாந்த வெள்ளி மாதாந்த வெள்ளினா என்னது எப்பா கடைசி வெள்ளியானே கடைசி வெள்ளிதான் மாதாந்த வெள்ளி ஐயோ எனக்கு தெரியாம போச்சே ஏன் உனக்கு தெரியாதோ ஆஹா ஊர்லாம்பட்ட வாய் பேசணும் நான் என்ன வெள்ளிக்கலாம் சர்ச்சுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் சர்ச்சுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் நம்ம கோயில்ல காலையில ஈவார் வாங்கப்படாது ஆயிரத்துக்கிழமைனா போதும் ஆயிரத்துக்கிழமை நான் போய் கரிச்சாவோட போயிருவேன் அப்படியா என் சொந்த சாமியே மறந்துட்டான் அதனால மாதாந்த வெள்ளி என்றாலே மாத கடைசியில வரக்கூடிய வெள்ளி தான் அந்த மாதாந்த வெள்ளி பார்த்தோம். அன்னைக்கு வெள்ளாளர் வீதியில என்ன செய்வாங்க, காலையில எள்ளு பொடியும் சோள தோசையும். அப்ப எவ்வளவு போட்டிருப்பாங்க, 4 சோளத்தை நனைய போட்டு அரைச்சு தோசைய சுட்டா எவ்வளவு இருக்குமுங்க, 7
சோள தோசை தான் இருக்கும். 7 தோசைக்கு தான் இருக்கும். அப்போ ஒரு தோசை எத்தான் தண்டி இருக்கும். நம்ம உடுக்கார கை தண்டி இருக்கும். இனியனை விட்டு எரிஞ்சோம்னா அவன் பொட்டுன்னு பெறுவான் பாத்துக்கோ. அத்தான் தண்டி சுற்றுப்பாப்பா தோசைய. அவன் நல்லா தானே இருக்கான், அவன் மேல உனக்கு என்ன காண்டு? அது 4 சோளத்துக்கு 7 சோள தோசை தான் பாத்துக்கோ. அப்பதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசை. இத நீ சொல்லிரு, உனக்கு பங்கு நான் 3 தாரேன். 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசைன்னு விறுவிறுன்னு சொல்லிடணும் பாத்துக்கோ. விறுவிறுன்னு சொல்லிடணும். வரும்போது அண்ணன் பச்சடி வச்சாங்களா, கொஞ்சம் வள வளன்னு இருக்கு. அப்படியா? என்ன விறுவிறுன்னு? சொல்லுங்க பாப்போம். என்ன விறுவிறுன்னு? விறுவிறுன்னு நான் விறுவிறுன்னு நான் சொல்லல. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசைன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். வாய் வளரும். என்ன விறுவிறுன்னு? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசை, விறுவிறுன்னு. காலையில அப்படியா? விறுவிறுன்னு சொல்ல சொன்னா சொல்லிட்டோம். சொல்ல பாப்போம். மறுபடியும் சொல்றேன் கேளு. விறுவிறுன்னு என்னது விறுவிறு? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அது ஒரு தோசை சொட்ட தோசை. அப்படிலாம் இல்லையா, படபடன்னு திக்காம சொல்லணும் பார்த்து. படபடன்னு 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை சொட்ட தோசை. அந்த இதுல ஆமா, அந்த சோள தோசையும் எள்ளு பொடியும் வச்சு கொடுத்தா பார்த்து. எப்ப விக்கிறோம்ல? ஏன் விக்குது? எள்ளு பொடி அப்படிங்கும். அப்படிலாம் விற்காத பின்ன. அதனால மகிழம்பூ பெண்ணானவள் காலையிலேயே சாப்பிட்டா. ஆமா, எம்மா நல்லா இருக்கு, கெடுத்து தரமா. எம்மா ஏ மகிழம்பூ, ஏட்டி இந்த நகை பூரா உங்க அப்பா வீட்டுல போட்டது தானா? ஆமாத்தா, எங்க அப்பா வீட்டுல போட்ட நகை தான் இந்த நகை பூரா பாத்துக்கோ. அதனால உங்க மாமா எப்படி கொணும்? நல்ல மனுஷனா? எங்க அப்பாவுக்கும் மேல. எங்க அப்பாவுக்கும் மேலங்க. குணத்தை கேட்டேனா? ஏன் உன் மாமியா எப்படி கொணும்? உங்க அம்மாவுக்கு மேல இருக்காளா? ஏன் உன் புருஷன் எப்படி டீக்கணும்? அவர் குணத்தை இன்னைக்கு தான் பார்க்க போறோம்னா அவரோட குணத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்க போறோம்னா மகிழம்பூ பெண்ணா ஆனவள். அதனால மகிழம்பூ பெண்ணா ஆனவள் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா, யாத்தா சாப்பாட போடுங்க நான் போறோமுங்க. அவர் துறையில நிக்காரு, பசி தாங்க மாட்டாவோ, நீங்க சாப்பாட போடுங்க நான் போறோமுங்க. எட்டி சாமி ஆத்துக்கு குளிக்க போயிருக்காவோ, வாயாண்ட பிள்ளையோட பிள்ளையா இருந்து சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாட உன் கணவனுக்கு வாங்கி கொண்டு குடுட்டி அப்படின்னு சொன்னா மகிழம்பூவிடத்துல பிள்ளையோட பிள்ளையா உட்காந்து சாப்பிட்டா கேட்கவா செய்யணும். பொம்பளைய போறேன் பேசுறான்னு அங்க பாரு கதை என்ன நடக்குன்னு கூட சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கோயில் கொடை நடக்கு, வில்லு பாட்டு வைக்காங்க. சாமி எப்படி பிறந்தாங்க வச்சாங்கன்னு தெரியணும். அப்படியெல்லாம் இல்லையா? போன வருஷம் சொன்னது இந்த வருஷம் சொல்ல மாட்டோம். ஆமா, கதை டிஃபரெண்டா கொண்டு போகணும்ல ஐயா. யாருமே இங்க கதை கேட்கல, பூரா பேச்சுதான் நடக்கு. அதனால அந்த மகிழம்பூ என்ன ஆனவள் இருவேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மணி எத்தனை? கரெக்டா மணி 3-4 மணி ஆனது பாத்துக்கோ. கோடம் மழை கொடுமையில வச்சு அடிக்கி பாத்துக்கோ. கோடம் மழை எப்படி அடிக்கி? கொடுமையில வச்சு அடிக்கி கோடம் மழை. அப்படி கோடமலை கொடுமையில வச்சு அடிக்கும் போது அயோத்தியில மழை இல்ல, ரோமாபுரி பட்டணத்திலே மழை இல்ல, பல்லவ தேசத்துல இல்ல, பப்பட தேசத்துல இல்ல, அஸ்தனாபுரியில இல்ல, வடமதுரை, தென்மதுரை, பூமதுரை, கல்கத்தா, காம்போதில மழை இல்ல. வெள்ளாளர்
வீதியில மட்டும் மழை வச்சு அடிக்கி பார்த்துக்கோ. யாருக்கு கேடாக? சீதைக்கு கேடாக கோடமழை வந்து விழுகிறது. அப்படி சீதைக்கு கேடாக வந்து போயக்கூடிய வேளையில அந்த ரஜகமுத்தானவன் ஆத்திலே செலவு செய்து கொண்டிருக்கிறான். செலவு செய்திருக்கும் போது அவனுக்கு பசிதான பொறுக்காமல் முத்து பாலகனோங்க நீ அப்படியே செலவு செய்வானோ? ஆமா, மறுபடி எட்டி பாப்பானோ? ஏப்பா கொக்கு தலைந்த மாதிரி எட்டி எட்டி பாக்கான். சொக்காரன் சொக்கான ஏ ரஜகமுத்து, அடே ஏ ரஜகமுத்து, சாப்பிடலன்னு சொல்லுதான் கேட்கவே அவ எப்ப வர நீ எப்ப சாப்பிட வாடா ஒரு வாய் சாப்பிடுடாங்க. எனக்கு அவ வந்து சாப்பாடு தந்தாதான் நான் சாப்பிடுவோம்னு நிக்கான். சரிதான். இந்த ரஜகம் முத்து பாலக துடி துடி போல கோபம் புற விசையாதோங்க புற விசையாதோங்க போல திடோமாங்க முத்து பாலக வேலையிலங்க சாதம் குளமோங்க அவளோ அவசரமா அவசரமாக கிளம்புவாங்க. வீட்டுக்கு வந்து பாக்கா என்ன துறையில அனுப்பாரா? என் துறையில தான் அனுப்பாரோ? அனுப்பாரோ என் துறையில தான் அனுப்பாரோ? ஆமையோ நேரம் ஆகுதுல, ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாரோ? ஏப்பா வீட்டுக்கு தான் வந்திருப்பாரோ? நீனு வீட்டுக்கு வாரா, ஓடோடி வாரா. அங்க வீடு பூட்டி கிடக்கு. அம்மா அடைச்ச கதவு திறக்கல. ஐயோ இன்னும் நம்ம அதிகாரி ஆத்துல தான் நிக்காரு போல. ஆமா அப்படின்னு ஆத்தங்கர வாரா ஏ காலையில போன வேலை நேரம் வந்தது என்ன? காலையில் போன வேலை அந்தி நேரம் ஆனதென்ன? ஏ அடியம்மா மகிழம் போல போன வேலை போகலடிங்க ஒருவனை பார்த்துருக்காங்க. அடியே சோறு வாங்க போகலடி ஏடி மகிழம் போவாங்க. காரணம் பார்த்துருக்காங்க. வாங்க போகலடி வாங்கடி மாசம் பேசிருக்கேன். கணவன் மாசம் பேசிருக்கு. ரஜகமுத்து சொன்ன போதே ரஜகமுத்து சொன்ன போதே பாக்க
என்ன அடித்தாலும் அடித்திடுங்க, அவமானமா பேசாதீங்க. இல்ல கொண்டாலும் கொள்ளிடுங்க, இல்ல குளங்குத்தி பேசாதீங்க. வாத்தா தானே தானே நன்னோ தந்தானே நானே தானே நன்னோ தானே தானே நன்னோ ஐயா சாமி முன்னாடி எங்க இருந்தாலும் சீதையாவா மாயாண்டி சுடராய்யா தேவதையோ வந்திகளோ ஆடுவாரம் ஆடுவாரம் ஆதாளி ஓடுவாரம் ஓடுவாரம் ஆடுவாரோ மரத்து சுடலையோடு மாயாண்டி ஐயா வராரா ஓட்டுவாரா மீசம் உண்ட கண்ணா பிரம்மராட்சுதையா உச்சியில குல்லாவோ உனக்கு காங்கு கச்சா சொல்லணுமா ஏ கருப்பையாவே கையருவா வல்லையம்மா சாமி கருப்பையாவே ஆடி வாரம் ஓடி வாரம் ஆதாளி போட்டு வாரா மாயாண்டி சுடராய்யா மாயாண்டி சுடராய்யா மங்கைவன பேச்சு எம்மா விளையாட வீச்சருவா தங்க பிடியருவா நல்ல பிடியருவா சதுராடும் கையருவா வெள்ள நல்ல குதிரையில நல்ல குதிரையில
ஒரு நிமிஷம் அடியா, ஒரு 2 நிமிஷம் அடி.
தம்பி